إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே இஸ்லாம் கூறும் கடல் தொடர்பான செய்திகள் மற்றும் சட்டங்கள் என்கின்ற இந்த தொடரில் நாங்கள் தொழுகையுடைய அந்த விஷயங்களை மட்டும் என்ன செஞ்சோம், கடைசியாக பார்த்தோம். இதில் இப்போது 15வது கூற்றிலிருந்து 15வது கூற்று ஜனாசா சம்பந்தமான ஒரு ஜனாசாத் அஹ்காம். அதாவது எப்பயும் நம்ம ஃபிக்ஹுல விரிவாக வரும். இப்போ கடலில் எது சம்மந்தப்படுது அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஜனாசா சட்டங்கள் மிகவும் விரிவானது. என்ன ஒரு பகுதி தான் சொல்லியா, ஜனாசா சட்டங்கள் விரிவானது தான். அதில் கடலில் வித்தியாசப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வருமே, அது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இப்போ 15வது, இப்போ இதாமாத்தல் முஸ்லிம் ஃபிஸ் சஃபீனா வஹிய ஃபில் பஹர் فينتظر به إن كان يرجى وجود موضع يدفن فيه ما لم يخشى عليه الفساد فإن خشي عليه الفساد غسل وكفن وصلي عليه ثم ألقي في البحر وثقل لينزل إلى القاع. இதான் ஒரு சுருக்கம். அதில் சொல்கிறாருன்னா ஒரே ஒரு கூற்று தான் ஜனாசா சம்பந்தமாக. ஒரு முஸ்லீம் கப்பலிலே இறந்து விட்டால் அவரை அடக்கம் செய்கின்ற ஒரு இடம் வருமா என்று எதிர்பார்க்க வேண்டும். ஒரு நிலத்தில் அடக்கிறதுக்கான ஒரு இடத்தை என்ன செய்யணும், எதிர்பார்த்து வெயிட் பண்ணணும். அந்த கப்பல் ஏதோ ஒரு தீவில் கரை தட்டலாம், ஒரு நிலப்பகுதியில் கரை தட்டலாம், அல்லது ஒரு பகுதிக்கு போகலாம், அல்லது போய் நம்ம அடக்கிட்டு வர அளவுக்கான பயணத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அதை தேடணும். மாலம் யுக்ஷா அலைஹில் ஃபசாத். ஆனால் அந்த தேடுற அளவுக்கு வெயிட் பண்ணுவது அந்த ஜனாசாவை என்ன செஞ்சிடும், அதாவது ஒரு மாற்றம் செய்துவிடும், அது கெட்டிடும் என்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் இன் ஹுஷி அலை, அந்த ஜனாசா மீது அந்த மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு பயம் வந்து விட்டால் அலைஹில் ஃபசாத் ஹுஸ்ஸில, அது குளிப்பாட்டப்பட்டு வகுஃபின கஃபன் செய்யப்பட்டு சுல்லி அலை, ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு கடலில் போட்டுவிடும். இதுதான் ஜனாசா. அதாவது அந்த ஜனாசாவுடைய சட்டம். கரைக்கு வரும் வரைக்குமே வெயிட் பண்ணுறது அப்படின்றது இல்லை. ஆனால் இது எப்போ நம்மளுக்கு இது சாத்தியப்படும்னா சர்வதேச ரீதியான சட்டங்கள் இதை அனுமதிக்கும் வரைக்கும். இல்லைண்டா இப்போ உள்ள பிரச்சனையில் என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், நீ கொண்டுட்டாய், ஆளை கீழே போட்டாய், வேணுமென்று பிளான் பண்ணிட்டாய் அப்படின்ற ஒரு கட்டமெல்லாம் என்ன செய்யக்கூட வரலாம். ஏன்னா கரைக்கு கொண்டு வரணும் என்கின்ற ஒரு ஒரு நிபந்தனையாக ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இப்போ எல்லா சர்வதேச சட்டங்கள் அதுபோல் அதாவது இந்த தூதுவர் ஆலயங்கள் இப்படி இருக்கிறதால. ஆனால் இது உண்மையிலே அந்த ஜனாசா கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போகிற கப்பலை பொறுத்து மெடிக்கல் ரீதியான எல்லா விதமான ஃபர்ஸ்ட் எய்டுகளும் உள்ள ஒரு கப்பல்லே நம்ம போக வாய்ப்பு இருக்குது. ஒன்றுக்குமே இல்லாத ஒரு மீனவர் கப்பலாகவும் இருக்க வாய்ப்பு. அவர் ரிட்டர்ன் வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகக்கூடிய நிலைமையில் உள்ளவங்களும் இருக்கலாம் சில பொழுது. இவங்க என்ன செய்யுது, சரியா? அப்போ இந்த மாதிரியானதில் இஸ்லாமிய ரீதியான சட்டம் இதுதான். ஒருவர் அப்படி செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அதில் என்ன பிழை கிடையாது. வசுக்கில லியன்சில இலல்கா. அதே நேரம் இப்படி ஒரு கருத்து முறைப்பாடு வந்திருக்கு ஃபிக்ஹில். அவரை இது கரை தட்டணும் என்ற எதிர்பார்ப்பில் அவரை பலகையிலேயோ எதுலையோ பாதுகாப்பாக மிதந்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டுமா, அது கடமையா? அப்படி செய்கிறது சிறப்புக்குரியதா கடமையா அப்படி என்று சொன்னால் இவருடைய தர்ஜீஹ் கடமை என்றார். உங்களுக்கான வாய்ப்புகள் அதில் இருந்தால் அந்த ஜனாசா கரை தட்டுவதற்கான ஒரு ஏற்பாடு, அது கடலில் மிதந்து கொண்டு போய் அது ஏதோ ஒரு வகையில் அதாவது கரைக்கு போகிறவங்களையோ அல்லது கரைக்கு தட்டுவதற்காக எடுத்து போய் அடக்குவதற்கான வாய்ப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குமாக இருந்தால் அதை செய்கிறது என்ன வாஜிபன் என்ன செய்கிறார், இவர் கடமை அப்படின்னு சொல்கிறாரு. அல்லாஹு ஆலம் அந்த நிலைப்பாடு தான் சரியானது. அவர் சொன்ன அந்த மசாலாவுடைய எல்லா இதையும் கொண்டு வருவார். ஒவ்வொரு மதுஹபில் என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க, வாத பிரதிவாதங்கள் என்ன வைக்கிறாங்கன்றதுக்கு எல்லாம் பதில் சொல்லுவார். பதில் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த வாத பிரதிவாதம் சொல்லப்பட்ட இப்போ இதில் உள்ள வாத பிரதிவாதங்கள் அவர் எடுத்து சொன்ன பிறகு தான் எங்களுக்கே நிறைய என்ன செய்யும் புரியும். ஏன்னா அவர் அதை பற்றியான முழுமையான ஒரு ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சால் ஒரு பிரச்சனையை முழு வாத பிரதிவாதங்களை யாருக்கு வைக்கலாம்டா, சட்டத்தை படித்தவருக்கு மட்டுமல்ல, அந்த சட்டத்தை அனுபவ ரீதியாக கண்டவங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் அவர் தொகுத்து பேசுகிறாரு. அதனால தான் இப்போ நாங்கள் இவ்வளோ தான் ஃபிக்ஹ் படிச்சிட்டாலும் இமாம் மாலிக்கிட்ட கேட்கப்பட்ட அந்த அதாவது ஹலீஜ் இஸ்கந்தரி சம்பந்தமான அந்த கேள்விக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அப்போ அப்படியான ஒரு புரிதல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் பேசுகிறதுனால அவ்வளோதான் அந்த மசாலாக்குள்ளே நம்மளால் புரிய முடிஞ்ச விஷயம். அப்படி பார்க்குற நேரத்தில் அவர் பல காரணங்களால் சொல்கிறார். ஒரு முஸ்லீமுடைய ஜனாசா இஸ்லாத்துடைய விரோதிகளில் கையில் கிடைச்சா என்ன ஆகும், அப்போ அதனால் அப்படி செய்யக்கூடாது, அவர் கடலில் என்ன செஞ்சிடணும், போட்டுடணும். அப்போ அது குறிப்பிட்ட நாளில் என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் போயிடும். இப்படி போட்டோம்னா அதை வச்சு அதாபு பண்ணலாம், அதை வச்சு வேறு விஷயங்கள் செய்யலாம்னு வாதம் வச்சு அப்படி போடக்கூடாது. அதாவது இந்த பலகையெல்லாம் அடைக்கக்கூடாது, அவர் கடலில் போடணும்.
சரி, அது வந்து அப்போ என்ன செஞ்சிடும், வேகமாகவே என்ன செஞ்சிடும், கடல் பிரித்து, இந்த மாதிரியான காரணங்கள் சொல்கிறாங்க. சரியா, அவங்களோட வாதங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்கிறார். அதெல்லாம் வந்து என்னது, ஒரு பிழையான ஒரு நிலைப்பாடு. அந்த மாதிரியான ஹர்பியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் மௌத்தாகிட்டார். மௌத்தாகின பிறகு என்ன, ஒரு யுத்த காலத்தில் ஒரு முஸ்லீம் போய் யுத்தம் செய்கிறதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன செய்யலாம், வரலாம். இருந்தாலும் யுத்தத்துக்கு என்ன செய்கிறோம், போகிறோம். இது போன்ற பல ரீசன்கள் எல்லாம் சொல்லி அவர் சொல்கிறார். அந்த வாத பிரதிவாதம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மசாக்களையும் அவர் சொல்லக்கூடிய இந்த முடிவு வந்து மிகவும் சரியான, மிகவும் பொருத்தமான ஒரு நிலைப்பாடு. தரையை எதிர்பார்க்கணும், கொண்டு போக முடிஞ்சால் கொண்டு போகணும், அப்படி இல்லைண்டா இது. அந்த மாதிரி முயற்சிகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி முயற்சிகள் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு செய்தியை பாருங்கள். அசர் என்னன்னா, சஹீஹுல் அதாவது அஃப்வன் அந்த செய்தி எதில் வருதுன்னு சொன்னால், இமாம் அதாவது இப்னு ஹஜர் அஸ்கலானி இதை வந்து சஹீஹான அறிவிப்பு வழியாக வந்த ஒரு செய்தியை என்ன செய்கிறாரு, சொல்கிறார் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி. அதாவது இமாம் ஃபஸவி அவர்களுடைய தாரிக், அவருடைய வரலாற்றை பதிவு செய்யப்படுது. அதே போல் இமாம் அபூ யஅலா பதிவு செய்கிறாங்க. இந்த இஸ்னாது சஹீஹானது இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாரு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்களே, அபூ தல்ஹா 34 மரணிக்கிறார், ஹிஜ்ரி 34 மரணிக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு முந்தி ஒரு வருஷத்தில் மரணிக்கிறார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்தவர், அவருடைய தந்தை அல்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்தவர். அவருடைய பேர் மாலிக் தான். அபூ தல்ஹாவுடைய பேர் மாலிக் தான், அனஸ்லோட வாப்பட பேரும் மாலிக் தான். ஆனால் இந்த அபூ தல்ஹாவில் அனஸ்ல பெற்றெடுத்தது. அபூ தல்ஹா புனை பேர், அபூ தல்ஹா புனை பேர். அவரோட பேர் மாலிக், மாலிக் இப்னு நஜ்ஜார்னு வரும். இவரோட பேர் வந்து என்னது, அதாவது மாலிக் இப்னு தம்தம் அப்படி என்ற பேரில் வரும். யார்கிட்ட, அனஸ் ரலியல்லாஹு வாப்பட பேர். ஆனால் அபூ தல்ஹாவும் மாலிக்ன்றதுனால அனஸ் இப்னு மாலிக் என்ற உடனேயே அபூ தல்ஹா தந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்குது. சிலவங்க மாலிக் இப்னு அனஸ் அவரை வந்து இதோட சம்மந்தப்படுத்தி எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அப்போது மாலிக் அப்படி என்று அந்த அபூ தல்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹோட மரணத்துக்கெல்லாம் பிறகு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வணக்கசாலியாக அவர் இருந்தார். அவருடைய வரலாற்றில் வருது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக பெருநாள் நாள், தடை செய்யப்பட்ட நாள், பிரயாணி, நோய், இது அல்லாத காலங்களில் தொடர்ந்து நோன்பு பிடிச்சார். அவர் 20 வருடங்களுக்கு மேலாக அவர் பிரயாணியாக இருந்தால், நோயாளியாக இருந்தால், அல்லது வந்து என்ன ஹராமா பெருநாள் நாட்களில் பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரியான பிடிக்கக்கூடாத நாட்களை தவிர மற்றபடி தொடர்ந்து நோன்பு பிடிச்சார். ஜிஹாதுக்கு போகணுமென்றே ஒரு போராட்டத்தில் இருந்தார். அப்போ அனஸ்ல அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்போ கடமை இல்லை, நீங்கள் வயசாகி இல்லை போகணும்னு. அப்படி ஒரு பயணத்தில் அவங்க போகிறாங்க. அப்படி போகிற டைமில் அந்த கப்பலில் மரணிக்கிறார். யார், அபூ தல்ஹா. கப்பலில் மரணித்த உடனே இவர் அடக்குவதற்காக இடம் தேடுறாங்க. 7 நாட்களுக்கு பிறகு ஒரு இடம் கிடைக்கிது, ஒரு தீவில். அந்த தீவில் தான் இவர் என்ன செஞ்சாங்க, அபூ தல்ஹாவை அடக்கினாங்க. வலம் யத்தகய்யர் ஷைஉம் மின் ஜஸதி, அவருடைய உடலில் எதுவுமே மாற்றம் அடையவில்லை. அவருடைய உடலில் அந்த 7 நாளைக்கும் எந்த ஒரு பகுதியும் மாற்றம் அடையவில்லை என்ற செய்தியை அபூ யஅலா அவருடைய முஸ்னதில் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். அதே போல் இமாம் ஃபஸவி அவர்களுடைய தாரிகில் பதிவு செய்கிறார். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இசாபாவில் வந்து இந்த செய்தியை வந்து என்ன செய்கிறார், சஹீஹ் அப்படின்னு என்ன செய்கிறார், சொல்கிறாரு. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். சஹாபாக்கள் நிலத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, தேடிக்கிறாங்க கொண்டு போய் அடக்குவதற்கு. அப்போ அந்த சூழ்நிலை தான் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், முயற்சியோடு. நமது ஜனாசாக்களாக இருந்தாலும் சரி, யோசிச்சு பாருங்கள், அதில் குடும்பத்துக்கு கிடைக்கிற ஒரு இடத்துல அடக்கப்பட்டாருன்னு நினைக்கிறதா மனசுக்கு என்ன செய்யும், நிம்மதியாக இருக்குது. அதுக்கான முயற்சி எடுக்கும். ஆனால் அந்த இயலாத ஒரு கட்டம் ஒன்று வருது என்கின்ற ஒரு கட்டம் வந்தால் இதுதான் ஹுக்கும். அவர் குற்றவாளியாக என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டாருன்னு சட்டத்தை. ஏன்னா கடலில் போடுறதுன்றது, கடலில் வீசிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு இது வந்துடும். அந்த நிலைமை வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். கரைக்கு நம்ம போக போகிறதில் அந்த சிச்சுவேஷனும் இல்லை, சூழ்நிலையும் இல்லை என்கின்ற ஒரு கட்டம் இருந்தால் அதுதான். ஆனால் சர்வதேச ரீதியாக பல விதமான பெரிய கப்பலில் பயணிக்கக்கூடியவங்களுக்குன்னு பல அந்த சப்ஜெக்டெல்லாம் இதில் வரும். அதிலெல்லாம் என்னது பொது சட்டங்கள் எல்லாமே நிறைய வந்திருக்கு. இருந்தாலும் இது அது மட்டுமல்ல, கப்பல் பயணம், நீர் பயணம் அது மட்டுமல்ல, அதை விட நிறைய பயணங்கள் தான் கூட, அதிகமான பயணங்கள். அதை பற்றி இது பேசுனதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அதாவது இந்த ஜனாசாவுடைய சப்ஜெக்ட் இவர் சொன்னதுக்கு பிறகு அவர் பல செய்திகளை கொண்டு வர. இது தொடர்பான கொஞ்சம் செய்திகளை நம்ம பார்த்துருவோம். அதாவது அதாவது கடலுடைய மரணம், நீர்நிலையில் மரணித்தல் சம்பந்தமான சில செய்திகள். புகாரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார், புகாரில் பதிவு செய்யப்படுகிறது. அஷ்ஷுஹதாஉ ஹம்ஸா, உயிர் தியாகிகள் வந்து 5 பேர். அல் மத்ஊன், தொற்று நோயால் மரணிக்கின்றவர். அல் மப்தூன், வயிற்று வலியால் மரணிக்கின்றவர். வல் கரீக், மூழ்கி மரணிக்கின்றவர். இப்படி கொஞ்சம் செய்திகள் வரும். மொத்தமாக கிட்டத்தட்ட எல்லா ஹதீஸ்களையும் சேர்த்து பார்த்தா 7 பேருடைய செய்திகள் வருகிறது. இதில் வந்து எங்களுக்கு தேவை வந்து அல் கரீக், மூழ்கி என்ன மரணித்தால் அவர் என்ன ஷஹீத் என்றது நம்ம தெரிஞ்ச செய்தி. எனவே மூழ்கி மரணிப்போர் ஷஹீத். இந்த ஷஹாதத் என்றது
அதாவது ஜிஹாது களத்தில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி, முறையான ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்து அதில் பேர் யுத்தம் புரிகின்ற இராணுவ வீரர்கள் வந்து அங்கே கொல்லப்படுகிற நேரத்தில் வந்து அவர்கள் வந்து அதே ஆடையோடு என்ன செய்வாங்க, அடக்கப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஜனாசா தொழுகை என்ன இல்லை. இந்த சட்டமெல்லாம் மற்ற ஷஹீதுகளுக்கு, இந்த சட்டமெல்லாம் அவங்க சுஹதாவுல் ஆஹிரான்வாங்க. ஆகிரத்தில் அவங்க ஷஹீதுடைய கூலி பாவங்கள் மன்னிக்கப்படும், கடனை தவிர நேரடியாக சொர்க்கம் போவாங்க என்றது. கபரில் அவங்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது, விசாரணை கிடையாது. கபர் யாருக்கு? ஷஹீதுகளுக்கு. ஷஹீதுகளுக்கு அந்த இது கிடையாது. அவங்க நேரடியாக கீழதுகுலில் ஜென்னா, சொர்க்கம் நுழையுங்கள், கால யாலை தகௌமி யாலமுன், என் சமுதாயம் அறிந்திருக்கக்கூடாது. இதுதான் ஷஹீதுகளுக்குரிய சிறப்பு. உமினல் ஃபத்தான் விளங்கிட்டா, இது தெளிவாக வரக்கூடிய. ஏன்னா கேள்வி கேட்டல் என்பது யுஃப்தத்தன், அங்கே ஒரு இஃப்திதானாக குழப்பத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை. இவர்கள் வந்து இந்த சுஹதாக்கள் வந்து உலக ரீதியான சட்டங்களில் இவர்கள் குளிப்பாட்டப்படணும், ஜனாசா தொழுகை நடக்கும், கஃபன் போடப்படும், அடக்கம் செய்யப்படும், இதெல்லாம் நடக்கும். அவர்களுக்கு போர்க்களத்தில் மரணித்தவர்களுக்கான ஷஹீதுடைய சட்டம் வேறு. அப்போ இவர்கள் சுஹதாவுல் ஆகிரத்தில் இந்த ஷஹீதுக்கு ஈக்குவலான கூலி அவங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். உலக ரீதியாக இந்த ஷஹீதுக்குரிய சப்ஜெக்ட் என்னது, அதாவது அங்கே இல்லை. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த அடிப்படையில் ஒருத்தர் மூழ்கிட்டார் என்றாலும் சட்டம் அவரை வெளியெடுக்கணும், அவர் என்னது குளிப்பாட்டி அவருக்கு கவனிட்டு அவரை தொழுவிக்கணும் என்ற ஒரு சட்டம் இதில் இருக்குது. இதில் சில 2 அறிவிப்புகள் வர, அந்த 2 அறிவிப்பில் ஒன்று மிக மிக பலகீனமானது, இன்னொன்று ஷேக் அல்பானி சஹி என்றார். அதனால் அந்த 2ஐயும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். சுனன் அபூ தாவூதில் வருது 2493 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. யஅலா இப்னு ஷத்தாத் அறிவிக்கிறாரு, உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா. இதெல்லாம் அவர் கொண்டு வராத சில செய்திகளை நான் இதில் கொண்டு வருவேன், ஏன்னா எங்களுக்கு கடல் தொடர்பான சப்ஜெக்ட் தானே. உம்மு ஹராம் ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இவங்க வந்து ராவியத்துல் பஹர்னு சொல்லலாம். யார்? உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா. கடல் தொடர்பான அறிவிப்பு இவங்களாம் நிறைய என்ன செய்தி வருது. அன்னஹு கால அல் மாஇது ஃபில் பஹரி அல்லதி யுஸீபுல் கைஉ லஹு அஜ்ரு ஷஹீத் வல் கரீகு லஹு அஜ்ரு ஷஹீத். கடலில் பயணம் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தலை சுற்றி ஏற்பட்டு இறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பிலான ஒரு போராட்டத்தை ஒத்தரடைகிறார். அல்மா இது ஃபில் பஹர். அப்படி ஏற்பட்ட அவருக்கு வாந்தி என்ன செய்கிறது, வருகிறது. இவருக்கு மரணிக்கல, இவருக்கு ஷஹீதுடைய கூலி உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது அதிலே மூழ்கின்றவருக்கு 2 ஷஹீதுகளுடைய கூலி உண்டு என்று ரசூல் நாங்கள் சொன்னாங்க. ஷேக் அல்பானி என்ன செய்கிறார், இதை சஹீஹ் என்ற தரத்தில் என்ன செய்கிறார், கொண்டு வராரு. சில அறிஞர்கள் இதை என்ன செய்கிறாங்க, பலகீனப்படுத்துகிறார்கள். இது கடல் தொடர்பில், கடலில் மூழ்கிறவர் சம்பந்தமாக, நீர்நிலையில் மூழ்கிற சம்பந்தமாக வரக்கூடியதுனால இது சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து சுனன் இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி 2778. இது மிக பலகீனமான செய்தி, மிக மிக பலகீனமான செய்தி. இருந்தாலும் இந்த செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஷஹீதுல் பஹ்ரி மித்லு ஷஹீதைல் பர். நிலத்தில் 2 பேருடைய ஷஹீதுடைய கூலி கடலில் ஷஹீதாகின்றவரே கிடைக்கும். அது அந்த ஹதீஸ்லேயும் என்ன செய்து வரும், ஷேக் அல்பானி சஹீஹ் என்று சொல்கிற ஹதீஸ்லேயும். வல்மா இது ஃபில் பஹரி கல் முத்தஷஹித் ஃபீ தமிஹி ஃபில் பர். நிலத்தில் வந்து இரத்தத்தில் தோய்ந்து கொண்டு, ஒரு யுத்த காலத்தில் இரத்தத்தை தோய்ந்து கொண்டு இருக்கிறாரே, அவருடைய அதாவது கூலி கடலில் இந்த தலை சுற்றி ஏற்பட்டு வாந்தி வரக்கூடிய அமைப்பிலான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவருக்கு, அதாவது அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் விழுந்தவருக்கு இந்த கூலி என்ன செய்து இருக்குதுன்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. மமா பைனல் மௌஜத்தைனி காத்தி துன்யா ஃபி தாஅத்தில்லா. இதெல்லாம் பிரச்சனை. 2 அலைகளுக்கு இடையில, அதாவது போராடி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அந்த 2 அலைகளுக்கு இடையில போராட்டத்தை அடைகின்றவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உலகத்தை கடந்த கூலி அவருக்கு என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய பாதையில் உலகத்தை கடந்த கூலி என்ன செய்யும், அவருக்கு கிடைக்கும் என்றதும். வஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல வகல மலக்கல் மௌத் பி கப்தில் அர்வாஹ் இல்லா ஷஹீதல் பஹர். அல்லாஹ் தஆலா உயிர்களை கைப்பற்ற மலக்குல் மௌத்தை வச்சுக்கிறான், கடலில் மரணிப்பவரை தவிர. ஃபஇன்னஹு யதவல்லா கப்த அர்வாஹிஹிம். அவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் நேரடியாக என்ன செய்கிறான், கைப்பற்றுகிறான். வயஃபிரு லி ஷஹீதில் பர்ரி அத்துனூப குல்லஹா. அதே போல கடல் நிலத்தில் இருக்கக்கூடியவருடைய ஷஹீதுக்கு, நிலத்தில் மௌத்தாரோட அந்த ஷஹீதாகி மரணிக்கக்கூடியவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், கடனை தவிர. வலி ஷஹீதில் பஹரி அத்துனூப வத்தைன. ஆனால் கடலில் மரணிக்கிறவர் கடனை சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், மரணிக்கிறார்னு இந்த செய்தி என்ன செய்ய வருகிறது, தஈஃபுன் ஜித்தன். ஷேக் அல்பானி வந்து இந்த செய்தி வந்து மிக 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 என்ன பலகீனமான செய்தி. இந்த கருத்தாலையில் அறிவிப்பால் வரிசை என்ன செய்தி, மிக மிக பலகீனமான செய்தி என்று ஷேக் அல்பானி இதை என்ன செய்ய சொல்கிறாரு. கடன் வந்து ஹுகூக்குல் இபாத், அடியார்களுடைய மரணம், அடியார்களுடைய இந்த உரிமை. அப்போ அவர் போய் அங்கே மரணிக்கிறதால் இவர் கடன் சேர்ந்து என்ன செஞ்சிருது இல்லாமல் அவருக்கு கூலி கிடைக்கிறது பிரச்சனை, அவருக்கு எவ்வளோ கூலி கிடைச்சிட்டு போட்டோம் என்று விட்டுருவார். ஏண்ட கடனே மன்னிக்கப்படணும் என்ற ஒரு சப்ஜெக்ட் வரத்தானே செய்யும். அசுல், அதாவது
போராடி மரணிக்கிறவருடைய யுத்தகலத்தில் போராடி மரணிக்கிறவருடைய கூலிக்கு உலகத்தில் யாருமே ஈக்குவலாக மாட்டாங்க. அவர் எந்த நிலைமையில் மரணித்தாலும் சரி, அந்த சிறப்பை வச்சு தான் இவங்களுக்கே சிறப்பு என்ன செய்யுது சொல்லப்படுது. இது என்னன்னா அதையும் தாண்டி ஒரு சிறப்பு என்ன செய்யுது அவர்களுக்கு சொல்கிறத பார்க்கிறோம். இது சஹீஹான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று அல்ல, ஆனால் இது தஈஃபான ஒரு செய்தி, பலகீனமான ஒரு செய்தி. ஏற்கனவே சொன்ன அந்த ரெண்டு மடங்கு கூலி, ஒரு கூலி அப்படி என்ற செய்தி வந்து ஷேக் அல்பானி அதை என்ன செய்கிறார் சஹீன்னு சொல்கிறார். அல்லாஹு அலம். அல்பானியுடைய ஆய்வு அடிப்படையில் அந்த செய்தி பலகீனமானது, இந்த சஹீஹானது ஃபர்ஸ்ட் சொன்ன செய்தி. இது வந்து அதாவது இந்த ஜனாசா சார்ந்த விஷயங்களில் வந்து முக்கியமான செய்திகள். அந்த சட்டத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், இதில் சொல்லிட்டோம். அதில் வேறு அடிப்படையிலான செய்திகள் இல்லை கடலுடைய தொடர்பான விஷயத்தில். அடுத்தது இவர் 16ஆவதாக ஜக்காத்துடைய செய்தி கொண்டு வராரு. ஆனால் அதை நாங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான செய்தியில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்தது அதாவது இந்த ஹஜ்ஜுடைய செய்தி, சரியா, ஹஜ்ஜுடைய செய்தி இதில் கொண்டு வராரு. காரணம் நோம்புடைய செய்தியில் எதுவுமே இதில் என்ன இல்லை. ஏன்னா நோம்புடைய செய்தி என்றது பிரயாணிக்கு நோம்பில்லை என்ற அந்த டாப்பிக்கோடு என்ன செய்தி அது முடியுது. பிரயாணம் இருந்தால் அதோட உள்ள சம்பந்தம் தான். எனவே அது நோம்புடைய செய்தி ஒன்றும் அதில் என்ன செய்யலை, சம்பந்தப்படலை. இப்போ 17ஆவது சப்ஜெக்ட் என்னென்னா ஹஜ்ஜுடைய சம்பந்தப்பட்டது. அதில் சொல்லப்படுற அதில் தான் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, யஜிபு ருகூபுல் பஹர் லில் ஹஜ்ஜி இதா தஅய்யன ருகூபுஹு பிஷர்த் அன் அதாவது தக்லிப அலைஹி ஸலாமா. கடல் பயணம் செய்வது கடமை, ஹஜ்ஜுக்காக கடல் பயணம் செய்வது கடமை. அவருக்கு சேஃப்டியாக பாதுகாப்பாக போய் சேரலாம் என்கின்ற நிலை இருந்தால், ஏன்னா மனிஸ்ததா இலைஹி சபீலா, அவருக்கு வழி சக்தி எவருக்கு இருக்கிறதோ அவர் போகணும் அப்படி என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. அது பாதையையும் குறிக்கும், சக்தி எல்லாத்தையும் குறிக்கும் என்ற சந்தர்ப்பத்தில் கப்பல் வழி பயணத்தின் ஊடாகவும் அவருக்கு என்ன போய் சேர முடியும் என்றிருந்தால் அதில் பாதுகாப்பு சலாமத்து இருக்குமா? இந்த சலாமத்தண்டா அவருடைய உடல் பாதுகாப்பு, அவருடைய உடைமை பாதுகாப்பு, மஹரம் பாதுகாப்பு, பெண்ணுக்குரிய பாதுகாப்பு, வழிப்பறி கொள்ளையிலிருந்து என்ன பாதுகாப்பு, இதெல்லாம் என்ன நம்ம வழிப்பறி கொள்ளையும் ஹஜ்ஜும் என்று ஒரு தலைப்பே சேரும் இல்லைங்களா? அது இதில் லிஸ்ட்டில் சேர்த்துறாமல் நான் சொல்கிறேன். வழிப்பறி கொள்ளையும் ஹஜ்ஜும் ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக என்ன செஞ்சது இருந்துச்சு. ஹஜ்ஜுக்கு வரவங்களுக்கு, உம்ராக்கு வரவங்களுக்கு, ஏன்னா அவங்களாம் பொருளாதாரத்தோட பணத்தோட இதோட வருவாங்க. அதனால் ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ இதாக இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த நஜிதுடைய ஆட்சி, வஹாபி ஆட்சின்னு சொல்கிறாங்களே, இந்த சவுதி ஆட்சிக்கு வந்த பின்னால் அந்த வழிப்பறி கொள்ளையெல்லாம் எப்படி இல்லாமல் ஆகப்பட்டுச்சு, அதனுடைய மிக முக்கியமான இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படி என்றதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு வரலாற்றை உண்மையாக நேர்மையாக மனந்திறந்து படிக்கிற ஒருத்தர் வந்து அது என்ன மறுக்க மாட்டார். நீதி நேர்மை இல்லை, எதிரிக்கு எல்லாத்தையும் நம்ம அவதூறு சொல்லுவோம்னு சொன்னால் அவர்களால் ஒன்றும் செய்யலாது. மற்றபடி நீதியான உள்ளம் இருக்கக்கூடியவங்க அந்த இதை மறுக்க மாட்டாங்க, அந்த வரலாறை என்ன படிப்பார்களாக இருந்தால். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், அப்போ அந்த மாதிரியான ஒரு சலாமத்தான ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், போகிறது கடமை என்ற ஒரு பகுதியும். 18ஆவது யஹ்ருமு அதாவது யுஹ்ரிமு ராக்கிபுல் பஹர் المريد للحج أو العمرة إذا حاذ الميقات وجوبا ومن لم يحاذ ميقاتا كالآتي من سواكن فيحرم من جدة. அதாவது உம்ராவுக்கு வர, ஹஜ்ஜுக்கு வரவரோ உம்ராவுக்கு வரவரோ இப்போ அந்த கப்பலில் வாரார். இவருக்கு மீகாத் இல்லையா, கடலில் ஒரு மீகாத் உண்டு இல்லை. அப்போ இவருக்கு மீகாத் வந்து முஹாதாத்ன்றது ஃபிக்ஹ்ல ஒரு பதி. முஹாதாத்ன்றா உங்களுக்கு நேர்பட வருகின்ற பொழுது நேர்படுதல். நீங்கள் ஹஜர் அஸ்வத் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, ஒரு அடி தூரத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு ஆகினாலும் நீங்கள் ஹஜர் அஸ்வத்தை தாண்டிடுவீங்க. அஃபோன் சரியா? அதே போல் கொஞ்சம் பின்னுக்கு ஆகினாலும் ஹஜர் அஸ்வத்துக்கு பின்னுக்கு ஆயிடுவீங்க ஒரு அடி தூரத்தில் இருந்தீங்கன்னா. இதே நீங்கள் 10 அடிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு ஆகினாலும் தூரமாகின மாதிரி இருக்காது. இந்த பக்கம் ஆகினாலும் உங்களுக்கு ஹஜர் அஸ்வத் என்ன செய்வாங்க. இதே நீங்கள் 100 அடி போகிற டைமில் ஒரு அளவுக்கு என்ன செய்யலாம், முன்னுக்கு போகலாம், ஒரு அளவுக்கு பின்னுக்கு வரலாம். நீங்கள் ஹஜர் அஸ்வத்துக்கு நேரம் தான் என்ன செய்வீங்க இருப்பீங்க. இப்போ நாங்கள் கிபிலா முன்னோக்குற மாதிரி என்னது நேர்படுதல் தான் இப்போ சொல்கிற முஹாதாத் வலைட்டா முஹாதாத்ன்ற. அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு எந்த இடத்துல இந்த கப்பல் போகிற டைமில் ரசூல்லாங்க தரையில் சொன்ன மீகாத் முஹாதாத்தாக வருகிறதோ, எலம்லம் எங்கே முஹாதாத்தாக வருதோ, அல்லது உங்களுக்கு மற்ற பகுதியால் வரக்குள்ள ஜுஹ்ஃபா, இப்போ ஹிப்து அந்த பகுதியில் வரக்குள்ள ஜுஹ்ஃபா எங்கே முஹாதாத்தாக வருதோ அந்த மாதிரி இடத்துல வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், எஹ்ராம் அணியலாம். இப்போ இந்த பகுதியில் ஹஜ்ஜோடு தொடர்புடைய செய்தி என்று இவ்வளோதான். மரம் வந்தால் அப்புறம் கடலில் உம்ரா செய்கிறதில்ல, மக்களை தான் உம்ரா செய்கிற அப்புறம் கடல் தொடர்பான சட்டங்கள் மக்கள் எங்கேன்னு கேட்டப்பட விளக்கிட்டா அதில் இல்லை. சரி, இப்போ இது என்னென்னா சூரா ஹஜ்ஜி 27வது வசனம், வஅத்தின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன். இதில் உள்ள சில மசாலாக்கள் குர்ஆன் வசனங்கள். மக்கள்கிட்ட நீங்கள் ஹஜ்ஜை அறிவியுங்கள், அதாவது உங்களை நோக்கி அவர்கள் வருவார்கள், யஅதூக ரிஜாலன் கால்நடையாகவும், வ அலா குல்லி தாமிரின் அதாவது என்னது மெலிந்து போன ஒட்டகங்களிலும்,
அதாவது அவங்க எல்லா ஒட்டகம்னா பலமான ஒட்டகங்களையும் தான் மெலிந்த ஒட்டகம், தாமீர் என்றது ஒரு மஹசூலான ஒட்டகம், அந்த இதுலேயும் வருவார்கள். இதுக்கு தாமீர் என்று சொல்கிறதுக்கான காரணம் வந்து எல்லா ஒட்டகங்களையும் பயணம் போகலாது. கொஞ்சம் இந்த மாதிரியான என்னது ஒரு நெளிந்த ஒட்டகங்களை தான் பயணம் என்ன செய்யலாம், போகலாம். எல்லா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து என்னது 100 ஒட்டகங்கள்லையும் பயணத்துக்கு சூட்டபிளான ஒட்டகத்தை என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. அதுபோல் தான் மக்கள் அப்படின்னாங்க. 100 பேரை கண்டாலும் சரி சூட்டபிளானதாக காண்றது ஒருத்தரை தான் நீங்கள் என்ன செய்வீங்க, காணுவீங்க. அதுபோல தான் மக்கள் மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா குல்லி தாமிரின் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், ஒவ்வொரு கடைக்கோடிகளிலிருந்தும் அவர்கள் என்ன செய்வார்கள், இங்கே வருவார்கள். இந்த செய்தியை சொல்லி கப்பல் பயணம் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு கடமை இல்லைன்னு சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு பிரேயர் பாக்ஸ் அதில் அடிச்சிக்க தோத்தியார். ஏண்டா ரிஜாலன் கால்நடை, ஒட்டகம் வாகனம், நில வாகனம், எத்தீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், படைச்ச ரப்புல் ஆலமீன் நிலத்தையோ கடலையோ அங்கே என்ன செய்யலை, சொல்லலை. கடல் பயணம்ன்றது எப்பொழுதுமே ஆபத்துக்கு நெருக்கமானது. அவர்கள் மூழ்கலாம், ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பட்ட நிலைமை இருக்கலாம், அதுபோல் வழிப்பறி கொள்ளைகள் வரலாம். எந்த அளவுக்கு வழிப்பறி கொள்ளை இருக்குது அந்த அளவுக்கு என்னது அது டெவலப் பண்ணப்படுது வழிப்பறி கொள்ளை. காலம் வளர வளர இன்றைக்கு அதாவது வழிப்பறி கொள்ளைக்கென துறைமுகங்களும், வழிப்பறி கொள்ளைக்கென என்ன கப்பல்களும், வழிப்பறி கொள்ளைக்கெனவே ஒரு டீமெல்லாம் என்ன செஞ்சு செயல்பட்டுக்கிட்டு எப்படி சிஸ்டமாக என்ன செய்யணும் எடுக்கணும்னு சொல்லி சில நேரத்தில் சில அரசாங்கங்களே என்ன அந்த டீம் கண்ட்ரை கொடுத்து செய்கிற மாதிரியான சூழ்நிலையும் என்ன செய்யுது வரக்கூடிய நிலைமையில் அது வளர்ந்துட்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யலாம், அதாவது இது ஏண்டா அது இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்டா, ஃப்ளைட்டு கடத்தல் அப்படின்ற வர வரைக்கும் அவன் உள்ளுக்கிப்பான், அப்போ அவன்கிட்ட சேஃப்டியும் அவனுக்கு முக்கியம். இதுவுமே வெளியே தைக்கிற இவன் ஓடுறதுக்கு ரெடியாக தான் என்ன செய்வான் இருப்பான். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அதில் என்ன செய்யுது இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால் நீராஜ் அந்த வாதமெல்லாம் வச்சு இது சேஃப்டி அந்த சேஃப்டியும் ஒப்படையில்லாத எந்த நேரத்துலேண்டு அதில் வந்தால் கப்பலில் தான் வரணுமாடா கடமை இல்லை அப்படின்றார். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த அறிஞர் இந்த வசனம் கப்பலில் வாரது கடமையாக இல்லையான்றது ஒரு சைடு, இந்த வசனம் வந்து மக்காவுக்கு தரை வழியாக தானே வரோம், எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி என்றது தான் இது பேசுது. நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி மக்கால வந்து அதாவது இந்த ஹிஜாஸில் வந்து இறங்கிட்டீங்க அல்லது அரபு நாட்டில் வந்து இறங்கிட்டீங்கன்னா மர தரையில் தான் என்ன செய்யணும் வரணும். அதைத்தான் இங்கே இது பேசுது. தவிர அங்கே நீங்கள் உங்களோட ஊர்லேருந்து எங்கெங்கெல்லாம் பயணத்துக்கு வரணுன்றதை பற்றி என்ன செய்யலை இது பேசலை. இது வந்து மக்கள்கிட்ட ஹஜ்ஜுக்குள்ளே வந்த பின்னால் அவர்கள் ஒட்டகத்தில் வருவாங்க, அவர்கள் கால்நடையாக வருவார்கள், ஊர்லேருந்தே இதில் தான் என்ன செய்வார்கள் வருவார்கள்ன்றதை பற்றி இது என்ன செய்யலை இது பேசவில்லை. அப்படி என்ற இதை என்ன செய்யுது அந்த அறிஞர் சொல்கிறார். அது ஒரு அளவுக்கு வலுவான ஒரு வாதமாகவும் இருக்குது. அடுத்தது பெண்களோட சேஃப்டியை பற்றியெல்லாம் அவங்க பேசுகிற சந்தர்ப்பத்தில் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா செய்தியை முன்வைக்கிறாங்க. ஜிஹாதை விட ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் பயப்பட வேண்டிய ஒரு பகுதி ஒன்று இல்லை. ரசூலுல்லாஹ் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டோன்னே அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அதுக்குரிய சூழ்நிலையே இல்லாத காலப்பகுதியில் அதை முன்னறிவிப்பு செஞ்சு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்து நீங்கள் அன்தி மினல் அவ்வலின் முதலாவது போகிற படையினர்களை நீங்கள் இருப்பீங்க ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. எனவே அதையும் வச்சு என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு வாதமாக நம்ம எடுக்க முடியாது. அந்த கருத்து பிழையானது. அது கருத்து சொன்னவர்கள் பல அடிப்படைகளை சொல்லிக்கிறாங்க, அவங்களும் நியாயமில்லாமல் பேசலை. ஆனால் அதை தர்ஜீ பண்ணுறது இது வந்து இதுதான் பொருத்தமானது ராஜிஹான. அது இன்றைய காலப்பகுதியில் அது எங்களுக்கு ஆய்வை விட பட்டவர்த்தனமான தெளிவான ஒரு முடிவு, அது பாதுகாப்பானது சேஃப்டியானது அப்படி என்று சொல்கிறது தெளிவாக விளங்குது. இப்போது அதாவது இன்னொரு செய்தியும் அவங்க சொல்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதில் 2748 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருகிறது. நாங்கள் பாரசீக யுத்தத்தில் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. மன் பாத்த ஃபௌக பைத்தின் லைசத் லஹு இஜ்ஜார், மன் பாத்த ஃபௌக பைத்தின் லைசத் லஹு இஜ்ஜார். பெல்கனி இல்லாத ஒரு மொட்டை மாடியில் ஒருத்தர் தங்குறார், மேல் மாடியில் ஒரு வீட்டில் தங்குறாரு, மேலுக்கு என்னது பெல்கனி இல்லை, உருண்டு கீழே விழுந்துடுறார். சரியா? ஃபவகா ஃபமாத்த ஃபபரிஅத் மின்ஹு திம்மா. அந்த மாதிரி மரணிச்சா அவருடைய 2 கருத்து சொல்கிறாங்க. பரியத் மின்ஹு திம்மா, அதாவது அவர் மீது உள்ள அந்த பாதுகாப்பு எடுக்கப்பட்டது. அதாவது அல்லாஹ் பொறுப்பு இல்லை, அவரை பாதுகாக்கணும். அவர் என்ன துவா ஓதிட்டு எப்படி செஞ்சுட்டு படுத்தாலும் அவரை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை. இந்த மாதிரியான ஓரங்களில் தடைகள் இல்லாத பெல்கனிகள் இல்லாத இடத்துல ஒருத்தர் என்ன தூங்கி அவர் கீழே விழுந்தார்னா, இன்னொருத்தர் சொல்கிறாங்கன்னா அவர் குஃப்ரில் போயிட்டார், தற்கொலை செஞ்சிட்டார். இன்னொரு தஃசீர் என்னடா அவர் தற்கொலை செய்கிறார், இதில் அது கூடாது. வமன் ரகிபல் பஹ்ர இந்த இர்திஜாஜிஹி ஃபமாத். கடல் கொந்தளிப்பு நேரத்தில் யார் கடலில் பயணம் செய்கிறாரோ அப்படி மரணித்தால் ஃபக்கது பரியத் மின்ஹு திம்மா. அவருக்கு இதே என்ன அதாவது விளக்கத்தை சொல்லி அவர் குஃபுரில் என்ன செய்கிறாரு மரணிக்கிறார். அல்லது என்ன அவருடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் என்ன
அது பொறுப்பில். இவர் எந்த பாதுகாப்புக்குரிய வேலைகளை எடுத்துகிட்டு போனாலும் அவர் அதுக்குரியதை செய்யாதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திம்மத் என்ன செஞ்சிருது, அவர்கிட்ட இது போயிருது என்று சொன்ன செய்தி. ஷுஐப் அல் அர்னாவுத் இதை பலகீனம் என்றார், ஷேக் அல்பானி இதை சஹி என்றார். சரியா? ஷுஐப் அல் அர்னாவுத் இதை பலகீனம் என்றார், ஷேக் அல்பானி இதை சஹி என்றார். இதுக்கு அவருடைய விளக்கம் இந்த ஹதீஸுக்கு என்னென்னா, இந்த ஹதீஸ் பாதுகாப்பு இல்லாத பயணத்தை பற்றி தான் என்ன செய்யுது பேசுது. அதுவும் கொந்தளிப்பு நேரம் என்று சொல்லி என்ன செய்யுது அது பேசுது. எனவே இந்த ஹதீஸ் ஆதாரமாக என்ன செய்யலாது, அதுக்கு சொல்ல முடியாது என்றார். இது சஹி என்று வச்சுக்கணும்டா. அடுத்தது சுனன் அபூதாவுத்தில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை வந்து ஷுஐப் அல் அர்னாவுத் பலகீனம் என்றார். 2489 இலக்கம். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா யர்கபுல் பஹ்ர இல்லா ஹாஜுன் அவ் முஅ்தமிருன் அவ் காஸின் ஃபீ சபீலில்லாஹ். இது அனுமதிக்கு அவங்க வைக்கக்கூடிய வாதம். கடல் பயணம் செய்கின்றவராக இருப்பவர் ஹாஜியாக இருக்க வேண்டும், அல்லது உம்ரா செய்கின்றவராக இருக்க வேண்டும், அல்லது யுத்த பயணம் போகின்றவராக இருக்க வேண்டும். இவரை தவிர வேறு யாரும் கடல் பயணம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்போ நம்ம இன்னொன்றை சேர்க்கலாம், உழைப்புக்காக யாமலூன ஃபில் பஹ்ர் குர்ஆனில் வருது. அதுபோல் அதாவது சைது அந்த வேட்டை சம்பந்தம், மீன்பிடி சம்பந்தமாக வருது, இதெல்லாம் வருது. அப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை தவிர வேறு எதுக்கு என்ன செய்யக்கூடாது, கடலை சும்மா ஃபன் எடுக்க போகிறது, ட்ரிப் போகிறது, அது போகிறது, இது போகிறதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்றது இந்த ஹதீஸை நம்ம எடுத்த மாட்டா வழங்க. ஆனால் இந்த ஹதீஸை வந்து ஷுஐப் அல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு, பலகீனமானது, தஈஃபான செய்தின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறாங்க, ஃபஇன்ன தஹ்தல் பஹ்ரி நாரன் வ தஹ்தன் நாரி பஹ்ரன். கடலுக்கு கீழே ஒரு தீப்பிழம்பு நெருப்பு உண்டு, அந்த நெருப்புக்கு கீழேயும் கடல் உண்டு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் தாயிஃப். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் இது. இன்றைக்கு கடலுக்கு கீழே எரிமலைகள் இருக்கின்றது. எரிமலைக்கு அதாவது வெட்டிச்சு செதறக்கூடிய அமைப்பிலான ஒரு என்னது ஒரு சூடான ஒரு சூழ்நிலையும், அதுக்கு கீழும் அதை ஒட்டியும் என்ன நீரருவிகளும் அதை மீதும் ஓடிக்கொண்டிருக்குது அப்படி என்றது இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இந்த செய்தி வந்து என்னது, பலகீனமான ஒரு செய்தி. அடுத்தது என்னென்னா, அப்போ இதை சொன்ன சரி பலகீனமானதுன்னா ரசூலுல்லாஹ் சொல்லலை என்ற ஒரு முடிவுக்கு வரலாம்னு வைங்களேன். அப்போ இது எப்படி ஏன்னா, இந்த புரிதல் வந்து அன்றைய காலத்தில் வாழ்ந்த பல விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் இதை என்ன செஞ்சிருக்கலாம், அளந்திருக்கலாம், அல்லது புரிஞ்சிக்கலாம், அல்லது மக்கள்கிட்ட அப்படி ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சிக்கலாம் இருந்திருக்கலாம். அல்லது சில பொழுது இது வந்து அறிவிப்பாளர் வரிசை எங்களுக்கு பலகீனமாக தான் என்ன செஞ்சிக்க வந்திருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்னதாக கூட என்ன செஞ்சிக்கலாம் இருந்திருக்கலாம். எங்கிட்ட ப்ரூஃபாக இல்லை, அவ்வளோதான். ப்ரூஃபாக இல்லாட்டி அது இல்லை தான், அவ்வளோதான். இட்டு கட்டப்பட்டதுன்னா அப்படி இல்லை, இட்டு கட்டப்பட்டேன்னு சொல்லிடுவோம். ஆனால் இதாக எங்களுக்கு கிடைச்ச செய்தி என்ன பலன். ஆனால் இப்போ ஒரு சவர் சொல்கிறாண்டா, லைஃபான ஹதீஸ் என்றாலும் அது ரசூலுல்லாஹ் சொன்னது தான். இடையில ஒருத்தர் பலகீனமாயிட்டார், அதனால தான் இவங்க லைஃப் பண்ணுறாங்க. அவர் பலகீனமாக்கிறதுக்காக ஹதீஸையை நம்ம எடுக்காமிக்கிறோம் மட்டும் ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார். பயான் என்ன சொல்கிறாருன்னா, லைஃபான ஹதீஸ் தான் அப்படின்னா அது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதில் அவங்க கால ரசூலுல்லாஹ்னு தான் அதில் வருமா, அல்லாஹ் ரசூல் சொன்னார்னு தான் வரும், ரசூலுல்லாஹ் சொன்னாடு வரும். இடையில ஒருத்தர் கொஞ்சம் வீக் ஆகிட்டு, அவருக்கு கொஞ்சம் மனநலத்தில் ஒரு பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் பலகீனம் பண்ணுறதுக்காக வேண்டி என்னத்துக்கு டோட்டல் ஹதீஸை நீங்கள் என்ன செய்றீங்க லைவ் ஆக்குறீங்க. அதே மனுஷன் வீக் இல்லாத மனிதர் இருக்கிறா, பலகீனம் இல்லாத ஒரு மனிதன் நீப்பானாண்டு இது என்னமோ என்ன இந்த வேறொரு விஷயம் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அவர் தான் பிரச்சனை எங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இவர் சொல்கிறார் தானே. அப்படி வந்து இவர் மனநம் இல்லாததனால அறிவிப்பாளர் வரிசை வேறொன்றை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கலாமோ, ஹதீஸ் அல்லாத ஒன்று ஹதீஸா சொல்ல வாய்ப்பு இருக்குதோ என்ற பிரச்சனையில தான் நிறுத்துறேன்னு அவருக்கு என்ன செய்யலை வரங்கல்ல. ஒரு அறிஞர் சொல்றார், வஃபீஹி ஜமாஅத்துல்லா ஆரிஃபுஹும். அதில் இந்த ஹதீஸ் பலகீனமானதுக்கு அவர் சொல்கிறார், இதில் ஒரு பெரும் ஒரு ஜமாத்தினரே இருக்கிறாங்க, நான் அவர்கள் என்ன அறியவில்லை என்று. அது என்னத்துக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே தெரியாத ஆக்கள் எனக்கு, அதனால பலகீனம் மட்டும் ஹதீஸ்கர் அறிஞர் சொல்ல வரார். அதுக்கு இன்னொருத்தர் தஃப்சீர் எப்படி பண்ணுறாருன்னா, நான் தெரிய முடியாத அளவுக்கு பெருங்கொண்ட கிரௌட் இந்த ஹதீஸை என்ன செஞ்சுக்கிறாங்க அறிவித்திருக்கிறார்கள், நம்ம எப்படிப்பட்ட சஹியாயிக்கும்ன்றாங்க. அப்போ தான் நம்ம யோசித்தோம், உலகத்தில் விளக்கம் நிற்காது, விளக்கம் இருக்குதானே. ஏண்டா வஃபீஹி ஜமாஅத்துல்லா ஆரிஃபும் உசூல் ஹதீஸ் படித்த எல்லாருக்குமே தெரியும். வந்து அதிலே எனக்கு என்ன தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ்களை அறிஞர் சொன்னால் அது பலகீனம். என்ன காரணம், மஜ்ஹூல், தகவலே இல்லை. இவர் என்ன அதற்கிட்ட அட்ரஸ் இல்லைன்னு சொல்கிற மாதிரி, இவர் என்ன சொல்கிறாருன்னா அட்ரஸ் கண்டுபிடிக்க இல்லாத அளவில் ஒரு பெரிய டீம் ஒன்று என்ன செய்யுது அதில் இருக்கிட்டு தப்சீர் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஆபத்துன்னா, நம்ம வெறும் முஸ்தலோட பேத்தெல்லாம் விவாதங்கள் செய்யலாது. முஸ்தலகண்டா இதுக்கு இதான் அர்த்தம், இதுக்கு இதான் அர்த்தம் அப்படி போய் தங்க நின்றாலும் அவன் ஒரு முஸ்தலை வச்சிருப்பான். அந்த விளக்கத்துக்குள்ளே வந்த உடனே நம்ம அந்த அம்பேல் தான் என்ற லிஸ்ட்டில் நம்ம நின்றுட்டிப்போம். எப்படி இப்போ இதுக்கு விளக்கம் சொல்கிறது, மற்ற புகாரி மாதிரி சரியா ஒரு பெரிய பிரச்சனைகளோ நம்ம என்ன செஞ்சிருவோம், இது போயிடுவோம். ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த செய்தியை சொல்கிற சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஒரு பகுதியை நான் டச் பண்ணிட்டு போகலாமான்னு நினைக்கிறேன். சூரத்து சபா 12ஆம் வசனம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலி சுலைமான ரீஹ ஹுதுவுஹா ஷஹருன் வ ரவாஹுஹா ஷஹர்.
குர்ஆனில் வருது. இது ஒரு நம்ம இதோட சம்மந்தப்பட்ட நாள். நம்ம இது கடல், கப்பல், ஹஜ் பயணம், உம்ரா பயணம், யுத்த பயணம் என்றக்குள்ள விமான பயணம் ஒன்று இருக்குதான். விமான பயணம் சம்பந்தமாக நாங்கள் எந்த செய்திகளையும் கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன காய்தா மாதிரி அற்புதமான செய்திகளை கொண்டு வந்து நம்ம இஸ்லாம் இதை முந்தைய சொல்லியிருக்கிறேன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றல் என்ன என்றதை, அல்லாவுக்கு என்ன ஆற்றல் இருக்குது என்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த பகுதியில் நம்ம நவீனத்தில் ஒன்று வந்த பிறகு தான் நம்புகிற ஒரு சமுதாயமாக நம்ம இருந்துடக்கூடாது. அல்லாஹ் சொன்னால் நான் நம்பிடணும். இதில் என்ன வருது, வலி சுலைமான ரே, அல்லாஹ் தஆலா சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். அந்த காற்று ஒரு நாள் பயணம் தான். அந்த காற்று வந்து ஒரு நாள் பயணம். அப்படின்னா ஹுது காலையில் போனாருன்னா பகலில் ரீச் ஆகிரும். காலையில் போனால் பகலில் ரீச் ஆகிரும். ரவா ரிட்டன் வாரது பகலில் திரும்பினாருன்னா நைட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருவார், சேர்ந்துருவார். ஆனால் இந்த காலையில் போய் பகலில் ரீச் ஆகி பகலில் இருந்து திரும்பி வாரது, அவர் போகிற பயணம் 2 மாத பயணம் என்றார். நடந்து போனால் 2 மாத பயணம். அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அந்த ஒரு நாள் பயணத்தை அவர் 2 மாத பயணத்தை ஒரு நாளில் என்ன செய்வார், இந்த காற்றின் ஊடாக அவர் செய்வார். அதில் என்ன செய்வார், போவார்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு பயண தூரம் என்பது காற்றின் ஊடாக பயணிக்கிற நேரத்தில் அவர் இந்த அளவில் அவரால் பயணிக்க முடியும் அப்படின்ட்டு. அல்லாஹ் என்ன எப்படி சொல்கிறான்னு, இது அற்புதம் நிகழ்ந்தது அப்படி சொல்ல, நாங்கள் வசப்படுத்தி கொடுத்தோம். எல்லா இடத்துலையும் நாங்கள் என்ன படிக்கிறோம், கப்பலை வசப்படுத்தினோம், நிலத்தை வசப்படுத்தினோம், நீரை வசப்படுத்தினோம், வாகனத்தை வசப்படுத்தினோம், எல்லாம் சொல்கிறோமே. இந்த காற்றை நம்ம என்ன செஞ்சோம், வசப்படுத்தி கொடுத்தோம் சுலைமானுக்கு. அதையே எங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்துட்டானா நாங்களும் பயணிப்போம். நாங்களும் என்ன செய்வோம், பயணிப்போம். அல்லாஹ் தரல என்ன நாங்கள் பயணிக்க மாட்டோம். வலி சுலைமான ரீஹ உதுவுஹா ஷஹருன் வரவாஹுஹா ஷஹருன் என்றார். அவர் போகின்ற காலை மாலை பயணங்கள் 2 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ இது சூரா சப 12வது இதில் வரக்கூடிய செய்தி. அப்போ சுலைமான் சத்துடைய பயணம் அப்படி இருந்துச்சு. அதில் தஃப்சீர்களில் சுலைமான் எந்த தூரத்துலேருந்து எப்படி வருவார் அப்படின்ற சில செய்திகள்லாம் வரும். அதில் தஃப்சீர் குர்துபி 14வது பாகம் 269 ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்து ஒரு கவர்ச்சியான செய்தி என்றாலும் சொல்லிட்டு போகிறேன். சயீத் இப்னு ஜுபைர் சொல்கிறாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வழியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த காற்றுல அந்த பயணிக்கிறதுக்கு அவருடைய சீட்டில் உட்கார்ந்தாருண்டா அவரை சுற்றி 400 சேர் இருக்கும். சரியா, அவர் இருக்கிறாருன்னா அவரை சுற்றி 400 சேர் அந்த சீட் என்ன செய்யும், அந்த பயணத்துக்கு இருக்கும். அதில் முதலாவது வந்து மனிதர்களுடைய லீடர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க, அதில் உட்காருவாங்க. அதுக்கு பின்னால் ஜின்களுடைய லீடர்ஸ் மாதிரி, ஏன்னா ஜின்களை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி அவங்க உட்காருவாங்க. அதுக்கு பின்னால் அவருக்கு அடுத்த கட்டவங்க தலைவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, அவங்க அடுத்தடுத்து என்ன செய்வாங்க, அதில் உட்காருவாங்க. அது வந்து என்ன செய்யும் என்று சொன்னால், அது என்னது, எந்த வேலைக்காக போகணுமோ அதுக்கு அது பயணிக்கும். அந்த இதில் வந்திருக்க என்னன்னு சொன்னால், அந்த சூரிய ஒளி அவர்களை தாக்காமல் இருக்க பறவைகளுடைய என்ன அந்த பயணம் இருக்கும் அதுக்கு மேலால் அப்படின்றதுல வருது. காற்று அவர்களை கொண்டு சொல்லும். அவங்க வந்து காலையில் போனாங்கன்னு சொன்னால் நேராக போய் பைத்துல் மக்திஸ் சிரியாவில் போய் என்ன செஞ்சுருவாங்க, இறங்கிடுவாங்க. காலை பயணம் வந்து பகலைக்குள்ள அங்கே போய் என்ன செஞ்சுருவாங்க, லேண்ட் ஆகிடுவாங்க. அங்கே போய் அங்கே இருந்து இஸ்தகர்ன்னு சொல்ல பாரசீகத்துடைய பகுதிக்கு என்ன செஞ்சுருவாங்க, ஈவினிங் என்ன செஞ்சிருவாங்க, அந்த பக்கத்துக்கு பேத்துருவாங்க, பைத்துல் மக்திஸுக்கு போவாங்க, இங்கே போவாங்க. சொல்லிட்டு உதுவுஹா ஷஹருன் வரவாஹுஹா ஷஹருன்னு என்ன செய்கிறாரு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. அதாவது காலை மாலை பயணம் 2 மாத பயணத்தை அவர் ஒரு நாளில் என்ன செய்வார் அப்படி என்று சொல்லி இந்த பகுதியை என்ன செய்கிறாங்க, அதாவது இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுறாங்க. இந்த சிஸ்டம் என்ன 400 சேரோட இது பறக்கிறதுன்னு அந்த பகுதியும், லீடர்ஸ் மாரும் அதுக்கு ஃபாலோ பண்ணி அடுத்தவங்களும் அடுத்த லீடர்ஸ் மாரும் அடுத்தவங்களும் உட்கார்ற அந்த பகுதியும் பார்க்குற டைமில் எனக்கு ஒரு ஃப்ளைட் பறக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாகவே அதை என்ன செஞ்சு இருந்தது அந்த ஒரு பகுதி. சரி, ஹைரன். இது வந்து நீங்கள் குர்துபியில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் வழியான அறிவிப்பு, சயீத் இப்னு ஜுபைர் அறிவிக்கக்கூடிய ஒரு பகுதி. அன்றைக்கு இதெல்லாம் வந்து என்ன, இந்த பார்க்குற மக்கள் வந்து இது அது சுலைமான் சாத்துக்கு முஜிசா. இந்த செய்தி வந்து அதில் வரக்கூடிய செய்தி. இதுலேயும் இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பகுதி. இப்போ உதாரணமாக வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த காது கேட்காததுக்காக வேண்டி இது போட்டுட்டு போவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம இவர் வந்து செவுட்டு கேட்காது இவருக்கு அப்படின்றோம். இன்றைக்கு அதுதான் அவர் முன்னேறின ஆளுன்றதுக்கான அடையாளம். செவுட்டு மிஷினை போட்டுட்டு போகிறது தான் இன்றைக்கி அவர் முன்னேறிக்கிறான்றதுக்கான அடையாளம். இந்த என்னது இயர் பீசஸ் போட்டுட்டு போகிறது, இது போட்டுட்டு போகிறது, அதையும் தலையில் இப்படி வச்சுட்டு போனால் மரியாதை வேறு.
பெரிய டெக்னாலஜியில் முன்னேறின ஆள் 8 லெவலுக்கு மேலே வயர் கம்பிகளை தொங்க போட்டுட்டு என்னது அப்படி போகிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஐசி யூனிட்ல இது வெளியே வந்த வரையிட அந்த மாதிரியான ஒரு நிலைமை இப்போ வந்துட்டு இப்போ காதில் போட்டால் நம்ம என்ன ஆளை கண்டோன்னே இப்படி பேசுகிற சந்தர்ப்பத்தில் ஓகே பேசிட்டீங்களான்றோம். தனியாக பேசிட்டீங்களோ பார்த்து என்ன சொல்கிறோமோ ஓகே பேசிட்டீங்களா அப்படி முந்தி தனியாக பேசிட்டீங்களா ஹவஸ் இவருக்கு ஹெலூசினேஷன் இருக்குது, இவருக்கு என்னமோ ஒரு பிரச்சனை என்ன செய்திருக்கு நோய். இன்றைக்கு தனியாக பேசுகிறதெல்லாம் அவர் வந்து ஒரு டெக்னாலஜியில் முன்னேறின ஒருத்தவர் அப்படி நிற்பார். அப்போ ரோட்டில் நடந்துட்டு போகிறது பேசிக்கிட்டு தெரியும். அப்போ அதான் ஒவ்வொரு காலத்தையும் புரிஞ்ச அமைப்பில் தான் அது இருக்கும். சில அராபிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வாகனம் கண்டு பிடிச்ச உடனே அதுக்கு 2 கண் நீக்கிற மாதிரி இருக்குமா வாயிக்கிற மாதிரி இருக்குதானே அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டிக்கிறான். சரி அரபு பத்திரிகையில் வந்திருக்கேன்னு அதுக்கு சாப்பாடுகள்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டிக்கிறாங்க. ஜின்னோடு சம்மந்தப்படுத்தியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க அதை யோசிக்கிறாங்க. அது அப்படி தான் ஒவ்வொன்றும் ஒரு காலகட்டத்துக்கு வரக்குள்ள அதுக்கு பிறகு அந்த மக்கள் ஓகே அப்படின்னு சொல்லு. இதை இவர் வந்து இவர் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ அறிவியனர்களாக ஐந்திக்கிறாங்கன்ட்டு இவர் சொல்கிறது. இவர் இப்போ அறிவியனராக தான் இருக்கிறாரு. இதை இவர் சொல்லிட்டு இருக்கிறார் செவ்வாய்க்கோள் போகிற சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறார். செவ்வாய்க்கோள் ஒருத்தன் போய் திருப்பான் பார்த்தீங்களா அவன் இவர் என்ன நினைப்பான்டா இவர் பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் இவர் அன்றைக்கு மடையனா தான் என்ன செஞ்சுக்கிறாரு இருந்துக்கிறாருன்னு அவர் நினைப்பான். அது அல்லாமல் இன்னும் என்னமெல்லாம் வரைக்கு நம்ம வந்து மொபைல்லையே வாசத்தை உணரலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு வைங்களேன் அது நடக்கக்கூடிய காரியம் இல்லைன்னு இவர் சொல்லி கொண்டிருந்திருப்பார். இன்றைக்குள்ள விஞ்ஞானம் இதில் எவனுமே எதையுமே மறுக்கலாது, என்னென்ன வருமானு என்ன செய்யலாது சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் அது பைத்தியம்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அவரோட சகாதத்தை ஏற்றுக்கலப்பட ஒருத்தர் சொல்கிறான்னு வைங்களேன் அவர் வந்து அங்கே என்ன செஞ்சார் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் பேசினது நான் இங்கே ஆசியா கண்டத்தில் கேட்டேன்னா அவருடைய சகாதத் மறுக்கப்படும். இவர் பைத்தியம் இவருடைய சாட்சி இல்லை. இன்றைக்கு எந்த நம்பரில் சொன்னால் எந்த லைனில் சொன்னால் விளையாட்டா அது சொல்லு ஃபோனில் சொன்னானா ஃபெக்ஸில் சொன்னானா டெக்ஸ்ட்டில் சொன்னானா என்னத்தில் சொன்னான்னு சொல்லேன்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வைக்கிறோம். அதுக்கான ப்ரூஃப் எடு அதை எடு இதை எடு ரிப்போர்ட். எனவே ஒரு காலத்தில் அவர் பைத்தியம்னு எடுக்கணும். பார்த்தீங்களா அன்றைக்கு இவர் பைத்தியம் பண்ணி முடிவெடுத்திருக்கிறார். அன்றைக்கு பைத்தியம் பண்ணி தான் முடிவெடுக்கணும் அவரை. இன்றைக்கு தானே அது வளர்ந்தா தான் அது சப்ஜெக்ட். எனவே ஒரு அந்த சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கும். இதை வச்சு அந்த காலத்தை பார்த்து நம்ம சிரிக்கிறதும் அது ஒரு பிழையான ஒரு அம்சம். நான் ஏற்கனவே இந்த ஆடம்பரங்களுக்கு சொன்ன மாதிரியான ஒரு அம்சம் தான் இது. இதில் அதாவது எங்களுக்கெல்லாம் தெரியும் அதாவது அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் தெரிஞ்சிருக்கேன். அதாவது அதாவது முதலாவது பரப்பதற்காக முயற்சி எடுத்த ஸ்பெயினிய ஒரு அறிஞர் அவர் நான் 2ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன் ஆரம்ப உமையா கலாபத்தில் இருந்தவர். பறப்பதற்காக சும்மா பறப்பதற்காக கொஞ்சம் பேர் இப்படி முடிவு எடுத்துக்கிறாங்க. அது 2 சிறகை கட்டிக்கிட்டு பாஞ்சு அடிச்சிருப்பாரு மௌத்தான பாட்டியெல்லாம் என்ன செய்து இருக்குது. இதுவும் முயற்சி தான். உடனே யாரும் வந்து சொல்லிவிட அவருக்கு முன்னால் இவர் முயற்சி எடுத்தேன் பைத்தியமாக முயற்சி எடுத்ததில்லை. சரியா விஞ்ஞான ரீதியாக இறக்கைக்கு என்ன சயின்ஸ் சொல்லப்படுமோ என்ன ஃபிசிக்ஸ் அதில் சொல்கிறோமோ அதையே இதுக்கு அப்ளை பண்ணி முயற்சி எடுத்து குறிப்பிட்ட தூரம் பறந்தார். அவருடைய பிரச்சனை வந்து அவர் வாளுடைய முக்கியத்துவத்தை என்ன செஞ்சிருக்கல உணர்ந்திருக்கல. அவருடைய பயணத்தில் அந்த ஃப்ளைட்டுடைய வந்து பின்பக்கத்துடைய முக்கியத்துவத்தை அவர் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இவருடைய பேரில் வந்து விமான நிலையங்களும் இப்போ என்ன செய்யுது இருக்குது. அவர் முஸ்லீம் அறிஞராக இருந்தார் அப்படின்னு. இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு வேலைகளால் அன்றைக்கு இருந்த ஒரு சிலர் வந்து இவர் ஷாவதா இந்த மருந்து மாத்திரிகம் பண்ணிட்டு சொல்லி இவருக்கு என்ன ஒரு தண்டனையெல்லாம் கொடுக்க பார்த்துக்கிறாங்க. பூர்வம் அந்த வழக்கு வந்த மக்கள் சொல்லிடுவாங்க தானே என்னமோ பண்ணுறாரு இவர் நம்பிறாங்க சூனிய வேலையெல்லாம் பார்த்துட்டு மாதிரி சொல்லி அவருக்கு நீதிமன்றத்துக்கு வந்தார். நீதிமன்றத்தில் இருக்கிற அறிஞர்கள் தானே அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவர் என்ன சரியான அடிப்படையில் தான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டுக்கிறாருன்றெல்லாம் சொல்லி அந்த மரண தண்டனை இதெல்லாம் நினைஞ்சிக்கிறாரு தப்பிக்கிறாரு. ஆனால் ஒரு அவருடைய மார்க்க சைடை பற்றியெல்லாம் நான் சொல்லலை. அவர் ஒரு முஸ்லீம் அறிஞராக இருந்தார். இதுக்கான முயற்சி எடுத்தாருன்னு இவரை தவிர்க்கத்தானே பார்ப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து மேற்கத்திய உலகம் என்ன செய்யும் இவரை தவிர்க்கத்தான் பார்க்கும். ஆனால் இவரை நிர்பந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் வந்ததுனால ஒரு வேலை செய்கிறாங்க இவரா அவர் அப்படி என்று சொல்லி என்ன இன்னொருத்தர பேரையும் இதையும் அதாவது கன்ஃபியூஸ் ஆக்கிறதுக்கான சில இதுகளை செய்கிறாங்க. அல்லாஹு ஆலம் இது இந்த அதாவது இந்த கப்பல் சார்ந்த விஷயம் வார டைமில் இது ஒரு தகவலாக இதை சொல்லிக்கிறோம். சரியா இது ஒரு விஞ்ஞான ரீதியான நிறுவல் அப்படின்றது எதுக்குன்னு அதில் வரலை. ஜஸ்ட் 2 செய்திகள் எங்கள் மூலாதார நூட்களில் வந்திருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காக சொன்ன விஷயம்தான் இது. என்ன சில நேரங்களில் வந்து சில முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இந்த ஏத்திசத்தோடு சம்மந்தப்பட்ட சகோதரர்கள் பார்த்து போட்டு ஏதோ குணவிதை ஏதோ சம்மந்தப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் அப்படி என்ன செய்ய இது வந்து நம்மளோட மூலாதாரங்களில் வந்து முக்கியமான தகவல்கள் கற்பனை என்றது கட்டிவிட்ட கதைகளும் அல்ல, நியாயமான சிந்தனை சார்ந்த கதைகள் தான் அதுகள் தகவல்கள் தான். அதனால தான் இதை என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம். கட்டிவிட்ட கதைகள் மாதிரி சும்மா என்னது ஒரு பறவையை பிடிச்சி அதுக்கு மேலே ஏறி பறந்து தெரிகிறது அப்படின்ட்டு இல்லை. நாங்கள் அதை அற்புதம் லிஸ்ட்டில் சேர்க்காத கதைகள் இது.
அற்புதம் அப்படி என்று சொன்னால் அது ரப்புல் ஆலமீனோட நாங்கள் சம்பந்தப்படுத்தி என்ன செஞ்சிருவோம், தெளிவாக சொல்லிடுவோம். அல்லாஹு தாலா அவருக்கு அற்புதமான இதை வழங்கினான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இதில் வந்து அல்லாஹு தாலா சொல்கிறான்னா நாங்கள் காற்றை வந்து வசப்படுத்தி கொடுத்தோம்னு சொல்கிறோம். இப்போ காற்றை ரப்புல் ஆலமீன் யாருக்கு என்ன செய்யலாம், வசப்படுத்தி கொடுக்கலாம். அந்த வசப்படுத்தி கொடுத்தல் ஒன்று நடக்குமாக இருந்தால் அது இதில் இது என்ன செய்யும், நடக்கும் என்றதான் இங்கே நான் சொல்ல வந்த சுருக்கமான ஒரு விஷயம். ரைட். அடுத்ததாக பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட அந்த இதுக்கு பிறகு ஹஜ்ஜில் வரக்கூடிய இன்னொரு மசாலா என்னென்னா 19, 20 இதில் அவர் சொல்லக்கூடிய மசாலாக்கள் 19, 20, 21 3 மசாலாக்கள். இந்த மூணையும் ஒன்றா நான் சொல்லிடுறேன். என்னென்னா கடல் வேட்டை, ஹராம் அணிந்தவர் வந்து கடலில் வேட்டையாடுதல், சைதுல் பஹர் அதாவது கடல் வேட்டை வந்து கடலில் வேட்டையாடுதல் வந்து ஒருவருக்கு என்ன முஹரிம் ஹராம் அணிந்தவருக்கு அனுமதி, ஹராம் நியத்து வச்சவருக்கு என்ன அனுமதி கடல் வேட்டையாடுதல். 20வது சொல் அது அனுமதி என்றது இஜ்மா. 20வது செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு ஹராம் அணிஞ்சு வாரவர் வந்து கடல்லையும் வாழக்கூடிய தரையிலையும் வாழக்கூடிய ஒன்றை வேட்டையாடிட்டார். ஹராம் அணிஞ்சிட்டு வராரு, இது வேட்டையாடிட்டார். சரியா, வேட்டையாடுதல் என்ற தலைப்பு ஹண்டிங் இப்போ வந்து என்னது அப்படி ஒரு சப்ஜெக்ட். இப்போ குறிப்பிட்ட டீம் தான் செஞ்சுட்டீங்க தவிர இப்போ எல்லாம் நம்ம கடையில் வாங்கி தின்ற ஒரு டீம் தானே. சரியா, அப்படி ஆகிட்டோம். ஹண்டிங்ன்றதை நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டு சோம்பல் வந்துடும். அப்போ அந்த அதாவது இந்த மாதிரி நடக்கிற அந்த அந்த அன்றைய காலப்பகுதியில் இப்பையும் உள்ளவங்களுக்கும் இந்த சட்டம் தான். அது ஹராம் அணிஞ்சவர் என்ன செய்யணும், கவனித்துக் கொள்ள வேண்டிய சட்டம். இன்கானஹாதா அல் ஹயவானு, இப்போ கடல்லையும் தரையிலையும் வாழக்கூடிய விலங்குகளாக இருந்தால் அதுக்கு என்ன தீர்ப்பு, இப்போ அது எப்படி இப்போ முடிவெடுக்கிறது என்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாண்டா, அது வந்து கடலில் வாழக்கூடியது தண்ணியிலே தான் என்ன செய்து முட்டையிடுது, அதிலே தான் என்னது குஞ்சு பொறிக்கிறது என்கின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் ஒயத்தவாலது ஃபீஹி ஃபஹுவ சைது பஹரின், அங்கே தான் வாழுது, அங்கே தான் குட்டி போடுது, குஞ்சு போடுதுன்னா அது வந்து தரைக்கு வந்தாலும் சரி அது கடல் பிராணியாகத்தான் கணக்கெடுக்கப்படணும். அப்போ எனவே கடல் வேட்டை வந்து ஒரு ஹராம் அணிந்தவருக்கு ஹலால் அப்படி என்று சொன்னால் அதுவும் என்ன அவர் இது இந்த அடிப்படையில் தான் ஹலால். அப்படி இல்லாமல் அதனுடைய குஞ்சு போடுறதும் அது அது என்ன இனப்பெருக்கம் செய்கிறது எல்லாமே வெளியே ஜஸ்ட்டு கடலுக்குள்ளே போகுது அப்படின்னா அது வந்து தரையில் உள்ளத்தை அவர் வேட்டையாடின குற்றம் தான் அவருக்கு என்ன செய்யும் வரும் அப்படி என்று இதில் பார்க்குறோம். அம்மா தைருல்மா, கடல் பறவை, அதுதான் வந்திருக்கோம். கடல் பறவையை பொறுத்த வரைக்கும் அது முஹரிமுக்கு ஹராமானது. கடல் பறவையை வேட்டையாடுவது என்னது என்ன, அது கடலுக்குள்ளே இருந்தால் இறந்துடும். கடல் பறவையாக இருந்தாலும் அது கடலில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கடலுக்குள்ளே என்ன செய்யறது இல்லை, இங்கே கடலுக்குள்ள போனால் அதை என்ன செஞ்சிடும், மிச்ச நேரம் இருந்தால் அது செத்துடும். அதனால் அது கடல் பறவை வந்து கடல் பறவைன்ற பேரில் தான் நம்ம சொல்லாமே தவிர அது வந்து ஹராம் தான். ஒரு ஹராம் அணிஞ்சவர் அதை வேட்டையாடுவது ஹராம். அதே போல் வெட்டுக்கிளியை வந்து சில அறிஞர்கள் வந்து கடல் சார்ந்ததுன்னு என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறாங்க. இவர் சொல்கிறார் இல்லை, அது வந்து என்ன மீன் சைதில் பர், தரையில் அது வெட்டுக்கிளியை சாப்பிடுதல் என்பது தரையில் உள்ள ஒரு பிராணியை நீங்கள் வேட்டையாடி சாப்பிடுதல் என்ற அந்த குற்றத்துக்குள்ளே தான் அதை என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்கிறார். இது தொடர்பான குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களையும் நம்ம பார்த்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபிக்ஹுடைய பகுதியில் அதாவது இபாதத் சார்ந்த அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் அதை முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த பகுதிக்கு நம்ம என்ன செய்யும் போவோம். முதலாவது விஷயம் வந்து சூரா ஃபாத்திர் 12வது வசனம், ஒமா யஸ்தவில் பஹ்ரான், 2 கடல்கள் சமமாகாது. இப்போ மரஜல் பஹ்ரைனி எல் தக்யான், 2 கடல்களை அல்லாஹு தாலா கலக்க விட்டுருக்கிறார். நம்ம அதை என்ன சொன்னோம்னா உப்பு கடலும் நம்ம அதை பதரக்கடலும் நம்ம குடிக்க முடிந்த கடலும் உண்டு. இங்கே அதுதான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் பாருங்கள். ஒமா யஸ்தவில் பஹ்ரான், 2 கடல்களும் சமமாகாது. ஹாதா அதுபுன் ஃபுராத், இது அதாவது மிகச் சுவையானது. சாயிக் ஷராபு, குடிக்க முடிந்தது. வஹாதா மில்ஹுன் உஜாஜ், அது உப்பு கரைந்தது. வமின் குல்லின் குலூன லஹ்மன் தரியா, இந்த 2லும் நீங்கள் சுவையான இறைச்சி எடுத்து என்ன செய்றீங்க சாப்பிடுகிறீர்கள் என்றார். இப்போ நம்ம அதில் இன்னும் சாப்பிடவே இல்லை. இந்த யூடியூப் காரரை தவிர அந்த கண்டுபிடிச்சார் அவர் 2 கடல் கலக்குது, அவர் தான் மீன் பிடிச்சிக்கணுமே தவிர தக்குலூன மீன் குல்லின் தக்குலூன லஹ்மன் தரியா, நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், அவங்களும் கண்டுபிடிக்கலை. அப்போ இது அவருக்குரிய யூடியூபருக்குரிய கடலாக தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறது நீங்கள் 2லையும் சாப்பிட்றீங்க. வமின் குல்லின், இதுலேயும் நீங்கள் மீன் சாப்பிட்றீங்க, அதுலேயும் நீங்கள் மீன் சாப்பிட்றீங்க, அதுலேயும் உணவு சாப்பிட்றீங்க, இதுலேயும் உணவு சாப்பிட்றீங்கன்னா தெளிவாக வழங்குது என்ன, 6 கடல் நதிகள் அது இதை மிக்ஸை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 2ம் சமமாகாது. இது குடிக்க முடிஞ்சது, குடிக்க முடியாது. அதான் பஹ்ரான். ரசூலுல்லாஹ் சொல்ற ஃபஅமல் மின் வராஇல் பிஹார்ன்றாங்க ஹதீஸில். அந்த ஹதீஸில் நான் நிறைய கொண்டு வரல. நீங்கள் வந்து என்னது பிஹாருக்கு பின்னால் போய்த்து வேலை செய்யுங்க, எங்களோட ஹிஜ்ரத் பண்ணி வாங்க, உங்களுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வர இல்லாட்டி ஃபஅமல் மின் வராஇல் பிஹார், பிஹாருக்கு பின்னால் போய்த்து வேலை செய்யுங்க. நேரடியாக மொழிபெயர்த்தா கடலுக்கு பின்னால் போய்த்து என்ன செய்யுங்க வேலை செய்யுங்கன்னு அர்த்தம். ஆனால் அது அர்த்தம் அல்ல, கூட கிராமத்தில் இருங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, கிராமங்கள் என்று விசாலமானது விரிந்தது என்ற அடிப்படையில் அங்கே பிஹார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டீங்க. மதீனாவுக்கு ஹாதிஹில் பஹ்ரா என்ற வார்த்தை வருது.
இந்த பிரதேசம் இடத்துக்கு பஹ்ரான வார்த்தை விரிந்தது, விசாலமானது, ஒரு பகுதி இடத்துக்கு அந்த வார்த்தை வருது. எனவே அது வேறு. இப்போ பாருங்கள், ஒமா எஸ்தவில் பஹ்ரான், இதில் நீங்கள் சாப்பிட்றீங்க, இதுலேயும் சாப்பிட்றீங்க. இது எதனாலேண்டா நீரில் உள்ளதை வேட்டையாடலாம் அப்படின்னு வந்தால் ஆறும் அதில் என்ன செய்யும், அடங்கும். என்ற சைதுல் பஹ்ரன்றதில் எது அடங்கும்? நீங்கள் நைல் நதியில் வேட்டையாட அந்த இஹ்ராம் அணிஞ்சு நியத்தை எடுத்த பிறகு நைல் நதியில் வேட்டையாடினாலும் என்ன செய்யும், அது வந்து என்ன செய்ய அடங்கும். அதில் உங்களுக்கு தடை என்ன இல்லை. எதில் வேட்டையாட தரை தான் என்னது. இப்போ இந்த சட்டம் பார்த்தீங்க, அந்த பஹ்ரான் வச்சிங்கடா, இந்த 2 கடல் அங்கே வச்சிங்கடா, நம்ம அவரோட பேத்து இந்த யூடியூபரோட பேத்து அங்கே பேத்து உட்கார்ந்து அதில் சில விஞ்ஞானிகளும் சில விஷயங்கள் சில கடல் நான் ஏற்கனவே சொல்லிங்க சார், 2 கடல்களை சொல்லி தான் இருக்கிறாங்க. இங்கே டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. இது அதைத்தான் சொல்லுதுன்றது தான் இப்போ சப்ஜெக்ட். சரியா, இது அதைத்தான் சொல்கிறதாண்டு. எனவே எஹ்ராம் அணிஞ்சவர் இந்த 2ல என்ன செய்யலாம், அதாவது சாப்பிடலாம், அதில் பிழை இல்லைன்னா பஹ்ரான் என்று வர அதுதான் குறிக்கும். இப்போ சூரா மாஇதா 96 97 அல்லாஹ் தஆலா நேரடியாக உஹில்ல லக்கும் சைதுல் பஹர், கடல் வேட்டை உங்களுக்கு ஹலால், வ தஆமுஹு மதாஅன் லக்கும், அதனுடைய உணவு உங்களுக்கு ஒரு இன்பமாக அல்லாஹ் தஆலா அனுபவிக்கிறதுக்காக தந்திக்கிறான். வலி சய்யாரா, பயண கூட்டத்தினருக்கும். வ ஹுர்ரிம அலைக்கும் சைதுல் பர், தரை வேட்டை உங்களுக்கு என்ன, நிலத்தில் வேட்டையாடுறது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மாதும் தும் ஹுருமன், நீங்கள் ஹராம் அணிந்த பாராகளாக இருக்கிற நேரத்தில். அப்போ அது வந்து அசைது ஃபில் என்னது ஹுருமை, அதாவது அசைது ஹுருமன் என்று போட்டிருக்கணும். அல்லாஹ் அலம், நீங்கள் ஹுருமாக இருக்கும் வரைக்கும், மெஹராம் அணிந்தவர்களாக இருக்கும் வரைக்கும் தரையில் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. வத்தகுல்லாஹ் அல்லது இலைஹி துஹ்ஷரூன், எவனின் பக்கம் நீங்கள் திரட்டப்படுவீர்களோ அவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சூரா மாஇதா 96 97. அப்போது எஹ்ராம் அணிந்தவருக்கு வேட்டையாடுவது, கடலில் வேட்டையாடுவது ஹலால் அப்படின்னு அல்லாஹு தாலாவுடைய நஸ் நேரடியான வசனம் என்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த செய்தி வந்து அதாவது ஒரு வேட்டை சம்பந்தமாக இஹ்ராம் அணிஞ்சவர் இது பிடிக்கும். இதில் ஒரு மசாலா அவர் எடுத்துக்கிறார். என்னென்னா, ஒருத்தர் வந்து ஹரத்துக்கு வராரு, ஒரு ஃபிஷ் டேங்க், கடலில் இருந்து ஃபிஷ் டேங்க் அதுக்குள்ளே மீன் ஈக்கிப்பேன். இப்போ இஹ்ராம் அணிஞ்ச நிலையில் ஈக்கிறார். இந்த மீன் அவர் என்ன பிடிச்சி தின்னலாம். வேட்டை அதாவது சைது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அதாவது என்ன, அங்கே வந்து அரபில் 2க்கும் சைது தான். நாங்கள் இதில் என்ன சொன்னால் மீன் பிடித்தல் விளங்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம். அது வேட்டையாடுதல், கடல் வேட்டை அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் அரபில் சைதுன்னா சாதை என்ன பிடிச்சி எடுக்கிறது தானே, அதுதான். அப்போது இதுவும் ஹலால் தானே அவர். ஏன்னா அங்கே ஒரு முயற்சியும் நடக்கலை. சைது இப்போ ஒரு கடையில் பேத்து வந்து மீன் வச்சுக்கிறாங்க, அந்த மீனை தாங்கன்னா நாங்கள் வேட்டையாடுறோம் இப்போ, சரியா, இதில் அதனால் அது வேட்டைக்குள்ளே அதை கொண்டு வரக்கூடாது. ஆனால் ஒரு மசாலாவாகவே எடுக்கிறார். வேட்டையாடின மீனை கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இங்கே வந்து இதில் வச்சுக்கிறாங்கன்னா அவர் சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடலாம். அதில் என்ன எந்த பிழையும் இல்லை. அதுவும் இந்த ஹுக்குமுக்குள்ளே தான் என்ன செய்யும் வரும். அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தரை வேட்டையே நடந்தாலும் கூட அதை ஒருத்தர் கொண்டு வந்து தந்துட்டாரா, நம்மளோட சிக்னல் எதுவும் இல்லாமல் கொண்டு வந்துட்டா நம்ம சாப்பிட்றதுல எந்த பிழையும் இல்லைன்றதை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். சரி, இதுதான் இந்த நம்ம படிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் என்ன சுருக்கமாக இருக்குது. ஹஜ்ஜுடைய சப்ஜெக்டோட இந்த ஃபிக்ஹுடைய பகுதிகள் என்ன செய்கின்ற முடிவடைகின்றன, அதாவது இபாதத் சார்ந்த விஷயங்கள். மற்றபடி அடுத்தது இபாதத் தௌகீஃபியா, இது வரையறுத்து இதுதான் செய்யணும் இப்படிதான் செய்யக்கூடாது. அடுத்த இபாதத்துக்கள் எல்லாம் என்னென்னா ஒழுங்குமுறை கட்டுப்பாடு தரப்பட்டிருக்கும். அது இபாதா கைரு தௌகீஃபியான்னு சொல்லுவாங்க. அந்த சம்பந்தமான அதோட பொருளாதாரம் சார்ந்ததும் அதே போல் என்னது அரசு சார்ந்த சட்ட சர்வதேச ரீதியான சார்ந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தடுத்த தொடரில் படிப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.